பண்றதுதான் தொழில். மலைகளை எல்லாம் திருத்தி பயிர்கள் போடுறாங்க. ஒரு நகரத்துக்கு முதுகெலும்பு என்ன தெரியுமா? விவசாயம் தான். விவசாயம். நம்ம கிராமம் தான் முதுகெலும்பு. கிராமத்துல தான் அறுவடை பண்ணுவாங்க. நகரத்துல என்ன பண்ண முடியும்? நகரத்துல என்ன விளைச்சல் இருக்கிறது? மாடிக்கு மேல மாடி வீடு, சாப்பாட்டுக்கு அங்க இருந்தாயே வரும். இப்படியாக நினைக்கிறார்கள். வலிய தம்பி கொச்சி தம்பி 2 பேரும் நினைக்கிறார். நம்ம அடவிமலையானதுல தோட்டம் போட்டால் என்ன நல்ல விளைச்சல் கிடைக்குங்க. நம்ம நிறைய விளைச்சல் கிடைக்கும். நல்ல மலைகள் எல்லாம் இருக்குது இல்ல? ஆமா. நிலங்களை சிறுதிருத்தி போடலாம். தோட்டங்கள் வாழ போடுவோம். காடு வெட்டி அசடர்த்து கம்புகளை ஒதுக்கி சுட்டு சரி இனி நிலத்தை பங்கு போடுறாங்க. ஆமா. என்ன உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் எடுத்துக்காங்க. உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் எடுத்துக்காங்க. கூடுதல் கிடையாது, எல்லாம் சரிசமமா தான் பார்த்து யார் யார் எவ்வளவு வெட்டி நிறுத்த முடியுமோ பிடிக்க முடியாத பிரச்சனை ஐயா இல்லையா? இப்படி அவரவர் திறமை ஏற்றவாறு அங்கே நிலங்களை பிடித்து பயிர்கள் போடுறாங்க. என்ன பயிர்? வாழை தோட்டம் தான் போடுறாங்க. இப்படிப்பட்ட வாழை போடுகிறார் பாருங்கள். எப்படி? கடலை மூங்கில் வாழை நட்டா, கடலை மூங்கில் வாழை நட்டா, மூங்கில் வாழை நட்டா, ஊடு பயிரா கொடி பயிர் போடுறேன், கிழங்கு போடுறேன். நாட்டு வாழை, நாய் வாழை வைக்கலாம்னு வச்சிருக்கேன். நாட்டு வாழை, நாட்டு வாழை பாளையம் கொட்ட வச்சுக்கிட்டு. ஊடு பயிரா என்ன பண்ணலாம் வைக்கிறது தெரியுமா? என்ன போடுறேன்? கும்பளை தோட்டம். கும்பளையா? ஆமா ஆமா. வாங்கிறதுக்கு உனக்கு நேரம் ஆயிட்டு. கும்பளை தோட்டம் ஐயா. கும்பளங்காய் தோட்டம். ஆமா. பயந்துட்டாங்களா தெரியாத பையனை வந்து என்ன தோட்டம்னு கேட்கிறான். அப்படியா? நீ என்னடா தோட்டம்? பேயம் போல வாழை போடுறான். நீ என்னடா போடுற? கடலை. உன் வயசுக்கு அதான் போட முடியும். நாங்க எங்களுக்கெல்லாம் வயசாயிட்டலாம். அதுக்கு தகுந்ததானே வாழணும். சின்ன பையன் கடலையை தான் போடுவான். என் பெரிய பயிரா ஒன்ன போடு. அடியில இருந்து கடலையை போடு. நல்ல மொத்த வாழை. ஆமா. இப்படி பயிர்களை போடுறாங்க. பயிர்கள் போட்டு விட்டு வீட்டுக்கு திரும்ப முன்னே ஒரு குறை பேசுறாங்க. அண்ணாச்சி என்னன்னு வாழை எல்லாம் நட்டுறோம். இதுக்கு காவலுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா பயிர்களை காட்டு மிருகம் அடிக்கலாம், கொண்டு போயிடலாம். அதுல அது சரிப்பட்டு வராதே. நல்ல யோசனை. வேலை இல்லாத தோட்டம் நல்ல தோட்டம் இல்ல. கிடையாது கிடையாது. வேலி பயிரை காக்கணும். ஆனா சில தோட்டம் காப்பது வேலி தான். ஆமா. அதனால வேலையே சிலது பயிரை மேய்ஞ்சிடும். அதனால சரியா ஸ்ட்ராங்கா போடணும். ஒரு யாரை காவல் வைக்கலாம், யாரப்பா காவல் இருப்பாங்க என்று யோசனை செய்கிறார்கள். மரவன்மாரை காவல் வைத்தால்
செய்திடுவான். உடந்தர்களை காவல் வைத்தால் காவல் வைத்தால் சொன்னபடி 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 கேட்க மாட்டான் கேட்க மாட்டான். அவை சொன்னபடி கேட்க மாட்டான் கேட்க மாட்டான். உடந்தர்களை காவல் வைத்தால் காவல் வைத்தால் காவல் வைத்தால் சொன்னபடி கேட்க மாட்டான் கேட்க மாட்டான். சொன்னபடி கேட்க மாட்டான் கேட்க மாட்டான். மரவமார காவல் வைத்தா மாறாட்ட மாட்டவான். ஐயா அது நமக்கு என்ன ஆகாத ஆளுகள் வேண்டாம். இந்த காவலுக்கு ஒரு கெட்டிக்கார ஒரு ஆள் இருக்காரு. காக்காட்சி மதுரையில் காரிப்புரையன் என்று ஒருவர் இருக்கார். காளி புரட்சி மனைவி நல்ல காவலுக்கு கட்டிக்காரனே அப்படின்னு எல்லா பேரும் பேசுறாங்க. அதனால காக்காட்சி மலைக்கு போய் அந்த காரிப்புரையில காவலுக்கு நாம அமர்ந்து கொண்டா நல்லது. ஏன் தெரியுமா யோசிக்கிறான்? இவரை கொண்டு காவல் போட்டு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது. இரவுனா பயந்துருவாரு. துணியை எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டு போட்டுருக்காரு. அந்த இடத்துல இருக்காரு பாரு. ஒரு பக்கிய பார்த்தாலே பயந்துருவா பக்கி. இந்த சின்ன பேரை கொண்டு காவல் வைக்க முடியுமா? முடியாது கிடையாது. இந்த முக்கில இருக்கவும் பாரு 24 மணி நேரம் எதுக்கு போயிடுவான்? முறிஞ்சு தள்ளிடுவான். அதெல்லாம் முடியாது. நம்மளால முடியாது. காட்டுக்குள்ள காவல் இருக்கும். அதுக்கு ஏற்ற ஆள் அதுக்கு ஏற்ற ஆள் தான் வேணும். காக்காட்சி வகையிலே காளி புகைய காளி புரட்சி என்பவர் மிருகம் அழிச்சாட்டம் கொடுத்தலாம் போயிடலாம். அவருக்கு வேற மந்திரவாதத்துக்கு எங்கே போயிடுவாரு. அதுக்கு முன்னாடி அவரை கையோட கொண்டு வரணும். விடிய காலை 4 மணிக்கு புறப்பட்டார்கள். விடிந்தது 7வது மலை மேல இருக்கிற 7 மலை தாண்டி மலைக்கு மேல கிடையாது. ஒரு மலை 2வது மலை அப்படி 7 மலை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் இருந்து தொடங்குது. அடுத்தது மறுபடியும் அங்கதான் போய் முடியுது. வளர்ச்சி போய் முடியுது. மேல்மலை கலக்காது ரோசினியாபுரம் அப்படியே அங்கே இருந்த வரைக்கும் அங்கதான் போய் முடியுது. ஆமா அதே மாதிரி நான் ஒவ்வொரு மலை 7வது மலையில தான் அவன் இருக்கிறான். எத்தனை மலை நடந்து போக வேண்டியது இருப்பாருங்களா? அந்த காலத்துல பஸ் கிடையாது. எங்க போனாலும் நடந்துதான் போவார்களாம். இப்பவும் ஒரு சில ஆளெல்லாம் நடந்துதான் போவா. உடற்பயிற்சி தானே. எவ்வளவு ஒரு நோய் உடம்புல இருக்கு. எத்தனை நோய் இருக்கு எண்ண முடியல. அதனால நடந்தே போவார்களாம். 7வது மலையில வந்து கேட்கிறான். காளி பிள்ளைக்கு வீடு தெரியல அண்ணே. முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? கதவு கட்டுலையா? படல திறந்தா கதவு மனைவி வெளியில வர்றா. அப்பா எத்தனை பேரு நியாயம் கோச்சு கடன் வாங்கியிருப்பானோ? ஐயோ சொல்ல முடியாது. அண்ணாச்சி யாரு எதுக்கு வந்திருக்கு? மலைநம்பி மாடா எதுக்கு? காவலுக்கு ஆள் இல்ல. யாருமே காவல் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அண்ணாச்சி காவல் இருப்பாருன்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள
என்னுடைய மனைவி அவள் மனைவி அவள் மனைவி அவள் மனைவி அவள்
சொல்லுங்க. என் மனைவி இருக்கிறனாலே தாலி போலச்சு ஆமா. 2 மாசம் கற்போம். அப்படியா? ஆமாங்க. ஓ, அது சரி. அதனால என்ன சொல்லி போறீங்க? வர முடியாதுல்ல. ஓ, அப்படியே தன்னறிய விட்டுட்டு வர முடியாது. நீங்க தவிக்கிறீங்களா? ஆமாங்க. அவங்களே விடுங்க. அவங்களே கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு வசதி தான் நாங்க செய்து கொடுக்குறோம். எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பீங்களா? ஏற்பாடு கட்டி தரீங்க. சரிங்க. அவங்க பத்திரமா பாத்துக்கலாம் இல்ல? காட்டுக்குள்ள ஏர்மானம் இருக்கும். காட்டுக்குள்ள உள்ள ஏர்மானத்தை நான் பார்க்கல. சமீபத்துல ஜெயில ஒரு ஏர்மானம் இருக்கு. வாய் கொட்டாது. அப்படியா? வெளியே பார்த்துட்டு வந்துடணும். நம்ம அவ்வளவு தப்புலாம் பண்ண மாட்டோம்ல. உள்ள போய் பார்க்கணும். வெளியில எல்லாம் தெரியும். உள்ள போய் சமயமா பார்த்துட்டு போயிருமா? ஆமா. இல்லையா? வெளியிலே தெரியுது. அப்படியா? கைதிகளை தப்பித்து ஓடாம இருப்பதற்கு பாருங்க. பெரிய ஏர்மானம் வந்திருக்கிறது. எல்லா ஜெயிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போலதான் இந்த ஏர்மானமே இருக்கும். சரி. நல்ல ஸ்ட்ராங்கா அவங்க கம்பு போட்டு கட்டி கொடுக்குறாங்க. நாளைக்கு புலச்சி நம்ம வீட்டுல எத்தனை கப்பு செம்பு பானை சட்டி சப்பாத்தி போயிடலாம். வேற பொருள் இருக்கா? ஒரு உப்பு செருக்கம் போடக்கூடாது. அங்க மட்டும் எரிக்கணும். ஆமா. இப்படியாக நீராக அடவிவரை ஆதரை அழைத்து வருகிறான் தமிழ்நாடுகள். ஐயா நாளைக்குள்ளையா இங்க இருந்து எவ்வளவு தூரம் வர தெரிகிறதோ, பச்சை பசேல் தெரிகிறதோ, அதெல்லாம் எங்கோ காடுதான். அப்படியா? சிறப்பு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரே வெட்டிட்டு போயிடுவாங்க. பாதி தோட்டம் உனக்குதான். சரியா? தோட்டம் தண்ணி கூட அவன் எங்களுக்கு கொடுத்துருவோம். வாழைத்தான் வெட்டுறதுக்கு தான் நாங்க வருவோம். சரியா? ஆகட்டும் என்று காவல் நல்லா காரும் வெற்றி, காவல் நல்லா காரும் வெற்றி, காவலனோ 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 காளிமுலையா 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 சும்மா பேருக்குதான் அந்த விஷயத்துல போக மாட்டான். இவனுக்கு எந்த பொருள் இவனுக்கு தெரியும். அடுத்த ஊருக்காரன் வந்துட்டான். இரவே அங்க பிறந்தான். சரியானபடி காவல் கட்டுமாக காரங்கள் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் என்று
வாழ்க்கை ஒன்பதாட்சி இத்தனை நாள் காவல் செய்தோம் இனிய பண்ணோம் அறிந்ததில்லை என்று சொல்லி மனைவியவள் இது சொன்னாள் உலையிடோ உலையிடோ காவல் செய்து அயராது உழைக்கிறார். அயராத உழைப்பு தூக்கமில்லை. ஆனா மலையாள இருக்கிறா பாருங்க, அவன் கர்ப்பவதி இல்ல, அப்படி ஏர்மானத்துல இருக்கிற அதுக்கு ஏற்ற உதவி எல்லாம் கணவன் தான் செய்திருக்கிறாரு. காலை குளிர்ச்சி ஆண்களுக்கு மாதம் 9 மாதத்துல ஆசை எப்படிப்பட்ட பண்டம் நாவிற்கு ருசியான பண்டம் வேணும்னு கேட்கிறான். காட்டுக்குள்ள என்ன உண்டு, வேட்டையாட போனா ஏதாவது கிடைக்கும், மாமிசம் காலிப்புறையில் இனிய பட்டம் கிடைக்கிறாரு, அவளுக்கு பட்டம் வாங்கி கொடுக்க வேண்டாமா, என்ன கிடைக்குது என்று சொல்லி மாணவர்கிட்ட கீழே இறங்குறார். தோட்டத்தை சுற்றி பார்க்கிறான். தோட்டம் எப்படி இருக்கிறது? வாழைக்குலை ஆனதெல்லாம் அடுப்புள்ள பருவத்திலே கர்ப்பிணி எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. நாவிற்கு ருசியான பண்டம் என்ன கேட்டாலும் எந்த வீட்லயும் கொடுப்பாங்க. அதான் அந்த காலத்து வழக்கம். இப்படி கண்ணி குலைய வெட்டினா எதுவும் யோசிக்கல, கொண்டு கொடுக்குறான். மனையால் பார்க்கிறா, சாப்பிட்டுட்டா. தின்ற ருசி மாறல்ல, அதுக்கும் கேட்டா. அடுத்து இங்க பாருங்க, எனக்கு ஒரு யாரும் ஏதாவது பார்க்க உடனே கூட வெட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாக மனையாளும் உலகினுமா, மனையாளும் உலகினுமா அகிழ்ந்தவர்கள் கேட்டு விட்டார். அடுத்த
உள்ளதெல்லாம் கெட்டிடவே சாப்பிட்டு முடிந்து அடுத்தது உடனே கேட்கிறா. உடனே வேணும்னு கேட்கிறா. அடுத்த முறையில் 2 பேரும் தான் சாப்பிட்டாங்க. ஆமா இது பதிலொன்னா அடுத்த முறை பார்க்கணும். அங்க 2-3 குறை வளர்ந்துக்கிட்டாங்க. முடிய வச்சு போறாங்க. அதையும் தெரியாங்க. அடுத்த மாதிரி 10 குறை பழத்து கிடக்குது. 10 குறை பண்ணாங்க. 10 படக்கூடாது இருக்காச்சு. ஆமா தோட்டம் முழுவதையும் காலி பண்றோம். சாதாரண பெண்ணால ஏக்கர் கணக்குல இருக்க வாழை தோட்டம் சாப்பிட முடியுமா? அவன் தெய்வீக பிறவி. முடியாத கதை தான். ஆமா நீங்க சாப்பிட்டுருக்காங்க பாத்தீங்களா? இல்லையா? தெய்வீக பிறவி மட்டும்தான் பண்ண முடியும். நான் எத்தனை பழம் சாப்பிடுவேன்? கூடி போனா ஒரு 3 பழம் சாப்பிடுவேன். இப்படி அத்தனை கொலைய வேண்டி இவர்கள் சாப்பிடணும். தின்னு போறவங்க அதுவும் விதிட்டாங்க இல்லையா? எல்லாம் தின்னு அறுத்துட்டாங்க. இப்படி இவர்கள் இங்க இருக்க உடல் இருக்கு, தலை இல்ல, குறை எதுவுமே இல்ல. ஆனா மாணவிமார்கள் நினைக்கிறார்கள் பயிர்கள் செய்த மாணவிமார், பயிர்கள் செய்த மாணவிமார், பரவேனோ ஒன்றே கூடி ஒன்றே கூடி பயிர் எடுக்கணும். நம்ம பயிரெல்லாம் அறுக்க வேண்டிய காலம் பெற்றது. கொண்டு வந்து சந்தையில போட்டு வித்து பணமாக்கணும் ஐயா. ஆமா வாங்க என்று வானப்பின்மார் எல்லா பேர்களும் ஒன்று கூடி அங்கே அடவி மலைக்கு வர்றாங்க. வாழை தோட்டத்தை வந்து பார்த்தா வாழை மரம் நிக்குது. மேல பார்த்தா தலையை காணல. உடல் இருக்கு, தலை இல்ல. வளர்த்தார காணல. என்ன அநியாயம் இருக்கு பாருங்க. கொலை காலையில தலையை காலையில அந்த மரத்தை பாருங்க. ஏன் அதே இல்ல அடுத்த மரத்தை பாருங்க. எல்லாம் மொட்டையா இருக்குது. அநியாயத்தில் இவன் செய்தாங்க தெரியல. காவலுக்கு வச்சிருந்தா காவலுக்கு எங்க பாருங்க. எல்லாம் அறுப்பு கட்டி வச்சிருப்பானா இருக்கும். நம்ம ஒரு லாரியை பிடிச்சிட்டு ஏற்றுவோம். காளிக்குள்ளே சாதாரண ஆளா, வீரத்துல சிறந்தவன் இல்ல. எங்க வச்சிருக்க பாருங்க பாருங்க தேடி பாருங்க. இல்ல வாழை போல எதுவும் காணலையே. இங்க பாருங்க தன்னா நடக்குது. முடியா நடக்குது. ஐயோ திமிரிக்காங்க ஐயா. மரம் போல துவாரி கூட்டி வச்சிருக்கு. அப்பா அவ்வளோ வாழை தண்டா வாழை துணியும். வாழை கூட அவ்வளோ வெட்டி தின்னுட்டாங்க ஐயா. மெதுவாரா யார் நடந்துருக்கு பாரு. அரையில வாழக்கூடிய காட்டுவாசி சட்டை எப்படி போடுமா?
முடியுமா? முடியாதுல்ல. நான் ஒரு கையில பிடிச்சிருக்கேன் நாலு பேரு. ஆமா. வந்து ஓடுறோம். அடி இந்த அடி தாங்காமல் 2 பேரும் ஓட்டம் பிடித்தார்கள். ஓடியே காளி புள்ளையின் புரட்சியும் உற்றமாமலை நோக்கி ஓடும் வேர்களை துரத்தியே சென்று உற்றமான விமானத்திற்கே மாணவிமார்களை கண்டு பயந்து காளி புலையனும் புரட்சியும் ஒரே ஓட்டமாக ஓட்டப்படித்தார்கள். ஓடி ஓடி ஓடாடி இவங்க தொடர்ந்து அடிக்கிறாங்க. அடிபொறுக்க முடியாம நீலகிரி மலையில் ஒரு இசைக்கியமா கோயில் இருக்கிறார். அந்த இடத்துல இங்க காளி புலையன் உறவாந்து ஓடினான். காளி புரட்சி 10 மாத கர்ப்பிணி அல்லவா, தத்தி தவழ்ந்து வருகின்றாள். கல்லாத்தின் பாதை வழியாக வருகிறார். அந்த காட்டுக்குள்ள ஒரு பாதை, கல்லாத்தின் பாதை. அந்த பாதை ஓரமாக நீலகிரி இசக்கியம்மன் கோயில் ஒன்று இருந்தது. அந்த சிலைக்கு பின்னாடி வந்து ஒளித்திருக்கிறார் காளி புரட்சி. அந்த இடமெல்லாம் தேடுவான். 10 மாசம் கர்ப்பிணி எங்க ஓடி இருக்க முடியும்? ஓடி வந்த தலைமுடி தலைமுடி பிடிச்சு 10 மாத கர்ப்பிணி என்று பார்த்தா பார்க்கல. அந்த குடும்பியை பிடிச்சு தர என்று வெளியே எடுத்து வருகிறார். கோயில் அந்த முற்றத்துல மல்லாத்தி கிடந்தார். முன்னாடி அப்படி மலர்த்தி எடுத்து கை கால பிடிச்சு வச்சுட்டாங்க. கர்ப்பிணி என்று பார்த்தானா அவன் கூட பாருங்க இப்படி பண்ணிருப்பானா. மல்லாத்தி கிடந்தினான். பாலை அருவாலை கையில் எடுத்தான். எதுக்கு என்ன குற்றம் பண்ணிட்டான்? அப்படியே கிடத்தி கத்தியால கொண்டு வயிற்று அப்படியே மேல இருந்து கீழ்மட்டம் வர கேறினான். அந்த குழந்தை மாவோடு கொடியோடு எடுத்து தளவால இலையில எடுத்து வெளியில வைக்கிறான். அது துடிக்க அந்த உயிர்
எனக்கும் என் பிள்ளைக்கும் வரத்தாறு என்றாளே நீலகிரி இசைக்கு அம்மா என் பிள்ளைக்கும் எனக்கும் வரத்தாறு என்றாளே என்ன செய்துட்டேன் என் பிள்ளை 10 மாத கர்ப்பிணி என்று பார்த்தானா உன் கால் மாட்டுல போட்டு என்ன போல செய்துட்டானேம்மா எனக்கு வரந்தார்கள் வரந்தாரோ என்று சொல்லி என்று பேர் கொடுத்து வரவம் கொடுத்து அப்படியே ஆதி சிவன் இடத்திலே போக வேண்டுமே என்று இசைக்கியமை ஆயுதம் போட்டு வாத அப்படியே அழைத்து வருகிறார். வழி நடந்தே சடுதியிலே சடுதியிலே வாருமி வழிதலிலே வழிதலிலே வழி நடந்தே சடுதியிலே சடுதியிலே அதோடு
அரும்படியாக நாங்க பண்புரையாக இறந்தவங்க. கருங்காலி வாதை என்றும் மன்னராஜா வாதை என்றும் எங்க 1000 கோட்டு வாதைகள் இருக்கின்றோம். கடுவாமூர்த்தி வாதை 1000 கோட்டு வாதை அருமையாக இருக்கின்றோம். தாயும் மகனமாக இருக்கணும். செஞ்சாவல் கருஞ்சாவல் செங்கிடா கருங்கிடா கரும்பிட மஞ்சள் கரு உதிரம் உணரணும். இப்படி எங்களுக்கு உங்க இடத்துல பூஜை கதிர்கள் என்று சொன்னா உங்களுக்கு கைவசமா நாங்கள் இருப்போம். காணிகாரன்னா அவன் ஒரு ஆளு. அவனிடத்துல போய் கனவுல சொன்னா காலையில மறந்துட்டான். சில பேர் கனவு காலம் மறந்துடுவான். நானும் அப்படிதான் சில கனவுலாம் கனவு மறந்துட்டான் பாத்தீங்களா. அதனால அங்க என்ன நடக்குது பாருங்க. வாத்தி பேதி காய்ச்சல் நிறைய சாவு. சுடுகாட்டுல 2 பணம் போயிருக்கிறதுனா இங்க 3 பணம் ஊருக்குள்ள விழுந்துருக்கு. வாத்தி பேதி காய்ச்சல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கப்பட்ட நேரத்துல அப்பதான் இவருக்கு கனவு சாத்தா காணிக்காரன் அவன் வந்து சொல்றான், இப்படி நான் ஒரு கனவு கண்டேன், மறந்துட்டேன். அதனாலதான் நம்மளுக்கு இப்படி எல்லாம் நம்ம ஊர் அழித்து கொண்டிருக்கிறது. ஆமா, இந்த குணவாள இசைக்கியமை என்றும் இந்த காளிமுத்து வாதை என்றும் இந்த 1000 கோட்டு வாதைகளுக்கு எந்த இடத்துல பூஜை தருவோம் என்று சத்தியம் செய்து திருநீர் இட்டு அப்படியே சொன்னார் பாருங்க. இன்னைக்கு இந்த பிடி தீர வேண்டும், பூஜை தருவோம் குடம் தருவோம்னு சொன்னாங்க. அந்த பிடி அப்படியே தீர்ந்ததா. வாதைகள் கேட்டது போல நம்ம என்ன கொடுக்கணும்? நம்ம இன்னைக்கு பூஜை பண்ணி கொடுத்துட வேண்டியதான். நம்மளுடைய இடத்தில் வாதைகளுக்கு பூஜை போட்டு என்ன நடத்தணும்? ஆமா இல்லையா? இப்படியாக காணிக்காரன் இடமதிலே எப்படி பூஜை கொடுக்கிற பாருங்க. எப்படி நான் சமூகம் நடுவில் கும்ப கலசோ பச்சை மூலி கட்டி கோயில் முன்னிலை கட்டி பச்சை மூலி கட்டி கோவில் முன்னிலை கட்டி உணவாய் நாட்டி வச்சியில்
கொடி கொடுத்தான் கரடிடாய் கொண்டு தருத்துணம் அக்கிய பியாத்து மாநாடு கிளந்து பாகியாருக்கு கொடுத்தான் வாதைகளுக்கு எப்படி தெரியுமா? எப்படி 4 வருஷ முகம், 4 கம்பு நாட்டுவான், குருத்தோலை தென்ன குருத்தோலையால் கொண்டு அலங்கரிப்பான், 7 பறக்கட்டும். அதுதான் சிறப்பு வாதை கோயில். சரி காட்டுக்குள்ள எல்லாம் கொடுத்து நடத்திருப்பாங்க பார்த்தா எல்லாம் தோப்ப காட்டுக்குள்ள. ஆமா, இதுதான் சிறப்பு. அப்படி அழகாக அலங்காரம் செய்து பச்சை மூங்கில் வெட்டி கொண்டு வந்து